ஸ்நாக் சீரிஸ்ல இன்னைக்கு ஜிலேபி வித் ரபடி தான். மைதா மாவு கூட கார்ன்ஃப்ளோர், எல்லோ ஃபுட் கலர், பேக்கிங் சோடா, தயிர், தண்ணி, குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு கிளிங் ராப் போட்டு மூடி வச்சுருங்க. சர்க்கரை பாகுக்கு சர்க்கரை கூட தண்ணி, ஏலக்காய், லெமன் ஜூஸ், குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. ஜிலேபி செய்றதுக்கு பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். இது ரொம்பவே நான் ஸ்டிக்கி. இதில விட்டமின் ஏ, டி, இ இருக்கு. ஸோ நோ கொலஸ்ட்ரால், ஈஸியா இருக்கும் டைஜஷனுக்கு. கிளியர் அண்ட் லைட்டாவும் இருக்கு. ஸோ ஜிலேபிய பிழியறதுக்கு பைப்பிங் பேக்ல மாவ போட்டு இந்த மாரி மீடியம் ஃப்ளேம் இல்லன்னா ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு பிழிஞ்சிங்கன்னா சூப்பரா வரும். ஸோ ஹை ஃப்ளேம்ல செஞ்சுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா கிரிஸ்பா ஆனதுக்கப்புறமா வார்மா இருக்கிற அந்த சர்க்கரை பாகுல போட்டு உடனே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரா ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ரபடி தான் செய்ய போறோம். பால நல்லா சுண்ட காய்ச்சணும் அவ்வளோதான். ஸோ சிம்ல வச்சு இந்த மாரி ஏட சைட்ல வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரெடி ஆயிடும். பால் நல்லா கம்மியானதுக்கு அப்புறமா சர்க்கரைய சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, சூப்பரா ரபடியும் ரெடி ஆயிடும். 2க்கும் சேர்த்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. அப்படியே சன்லேண்ட் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.